ரொம்ப டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம எலும்பில்லாத 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாம். அதில் வந்து தண்ணி, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து வேக விடணும் 5 விசில் வரையும். தண்ணி வந்து மட்டன் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அது ஒரு சைடு வேகட்டும். அது வந்து வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வணங்கினதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாம். எல்லாமே நல்லா வறுப்பட்டதும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியை லைட்டாக சேர்த்திக்கலாம். இது லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம மட்டன் வந்து வெந்திருக்கும். இதிலே நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விடலாம். சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கோலா உருண்டை செய்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். மட்டன் நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். மட்டன் ஆல்ரெடி வேக வச்சுருக்கனால சீக்கிரமாக அரைப்பட்டுரும். நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேவியில் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த கைமா உருண்டைகளை வந்து நல்லா சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த கைமா உருண்டைகள் வந்து பொரிச்சு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு சைடு குழம்பும் ரெடி ஆயாச்சு. ஒரு கொதியும் வந்தாச்சு. இதில் வந்து நம்ம ஒவ்வொரு உருண்டையாக மெதுவாக ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணியும் இதில் தான் ஆட் பண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். கைமா உருண்டைகளை சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக ஒரு கொதி வரும். கொதி வந்ததும் நம்ம தேங்காய் பால் சேர்த்திக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலைகளை தூவிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயாச்சு.